கதகளி வச்சதுலேருந்து இப்படித்தான் ரொம்ப விஷயங்கள் வேண்டாம். இடி மின்னல் மலைன்னு வப்பம் சார்னு டைட்டில் சொன்னா கதகளி அப்படி இருக்காது. ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்ல இருந்து பிரமாதமா இருக்கும். பல ரூபத்துல வந்திருக்கு. நாங்களும் சரி பாத்துருவோம்டா அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கோம். அதனால ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப உண்மையிலே திருப்பி ஒரே வாரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பசங்க டூ எல்லாருடைய அதுக்கு நன்றி. அது தனியாக நான் ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். நான் இப்போ கதைகளுக்கு வர்றேன். உண்மையிலே கதைகளி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே எல்லாருமே சொன்னாங்க, என்னது அவங்க படம் மாதிரியே இல்லையே அப்படின்னாங்க எல்லாருமே. கண்டிப்பாக இது என் படம் மாதிரியே இருக்காது. அதுவும் பசங்க டூவை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரிசல்ட்ஸாக இருக்கும். இது வரைக்கும் வேறு ஒரு கலரில் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் என்னென்னா ஒரு 65 நாளில் குயிக்காக அந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். அவ்வளோ பாசிட்டிவாக முடிச்சிருக்கோம். அது என்னென்னா எங்களுடைய யூனிட் அந்த மாதிரி கிடைச்சது தான். இது வந்து என்னென்னா ஒரு உண்மை சம்பவம், என் நண்பருடைய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல் கதையாக பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் த்ரில்லர், ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு புதுசு. அதுக்குள்ளே த்ரில்லர் வேறு பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். பட் படமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு படமே டோட்டலே 2 hours தான் படம். ஒரு ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பு மூலில் ட்ரை பண்ணியிருக்கோம். உண்மையில் விஷால் சாரை நான் இந்த 2 படம் இது நம்மளோட பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுசீந்திரன் மூலமாக டெய்லி அடிக்கடி மீட் பண்ணுவோம் சுசியெல்லாம். அப்போ வந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது நான் வந்து 2 கதை சொன்னேன் விஷால் சார்ட்ட. ஒன்று வந்து பயங்கர ஆக்ஷனாக ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி அந்த ரேஞ்சில் ஒரு வில்லேஜ் லுக்கில் ஒரு கதை சொன்னேன். கண்டிப்பாக அதை விரதத்தை தான் ஓகே பண்ணுவார் அப்படின்னு அந்த கதையை ஃபஸ்ட்டு சொன்னேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம இதே பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு கதை ஒன்று இருக்குது, உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னேன். என்ன அப்படின்னா இது வந்து சும்மா ஒரு பெரிய மாஸ் ஹீரோலாம் பண்ணவே முடியாது. ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து ஒரு விமல் மாதிரி அந்த ரேஞ்சில் உள்ளவங்க பண்ண வேண்டிய ஒரு கதை. அவர் என்னென்னா நான் 2 கதையும் சொன்னேன். கேட்ட ஒன்று இது செம்மையாக இருக்குது, ஒரு நாவல் படிக்கிறது மாதிரி இருக்குது, நம்ம இதையே பண்ணுவோம் அப்படின்னாரு. சுசீந்திரன் திருவுக்கே அது பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னது இதை ஓகே பண்ணியிருக்காரா, என்ன கதை சொன்னீங்க, எங்கள்கிட்ட சொன்னீங்களா இல்லை வேறு வருஷனில் சொன்னீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா உண்மையிலே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது இந்த கதையை எப்படி ஓகே பண்ணார் அப்படிங்கிறது. பாண்டிய நாடு என்ன ஒரு மீட்டில் இருந்துச்சோ அதே மீட்டில் தான், அதோட கொஞ்சம் கம்மி மீட்டில் தான் நான் கதை சொன்னேன். அது அப்புறம் வந்து இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியலில் உங்கள் சேனலில் இருக்குது, இது வந்து என் 2 பேருக்குமே புதுசாக இருக்கும் பாண்டி, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் பசங்க விட்டு மாதிரி தான் சூர்யா சார் வந்ததுக்கப்புறம் ஒன்று பண்ணது மாதிரி திருப்பி விஷால் சார் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் இது பண்ணால், பட் அந்த லைவ்னஸ் மாறாமல் நான் ஸ்கிரிப்டில் என்ன வச்சனோ அது மாறாமல் இந்த படமாக பண்ணியிருக்கணும். உண்மையிலே விஷால் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா 2 சாங்கு தான் படத்தில். ஆதிக்கு ரொம்ப வருத்தம், என்னென்ன 2 சாங்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த 2 சாங்கும் நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு சாங் பிளான் பண்ணோம். முருகா சார் வந்து சார் இந்த இதில் பாண்டிய நாட்டில் ஸ்பைபை மாதிரி ஒரு பயங்கர குத்து சாங் ஒன்று வேணும் சார் அப்படின்லாம் சொல்லி ஆதிக்கிட்ட போய் அவரே அப்படி ஒரு சாங் வேணும் அப்படின்லாம் பேசினாங்க. பட் விஷால் சார் வந்து படமாக பார்த்துட்டு நான் சொன்னேன் படத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னா. படத்தை பார்த்துட்டு ஐயோ சாங்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாப்பில் சாங்கே கிடையாது. எனக்கு அது உண்மையிலேயே சந்தோஷம். ஒரு கதையுடைய மூடில் ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு அதை கெடுக்காம நமக்கு கதை தான் வேணும் அப்படின்னு சொன்னதில் வந்து உண்மையிலேயே விஷால் சார் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை அவ்வளோ அளவாக பண்ணியிருக்காங்க. கருணாசன் உண்மையிலே கருணாசன்னா நானும் ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஊருக்காரர் நாங்கள் 2 பேரும். அசிஸ்டன்ட்லேருந்தே அவர் நல்லா தெரியும். அவருக்கே ஒரு வருத்தம் உண்டு, ஊருக்காரனாக இருந்துக்கிட்டு ஒரு படத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோமாலாம் பேசினார். அது சரியாக அமையணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு தான். ஃபஸ்ட்டு டைமாக அண்ணன் நானும் சேர்ந்துருக்கேன். விஷால் சாரும் கருணாசனுமே ஃபஸ்ட்டு டைமாக அந்த படத்தில் சேர்ந்துருக்கோம். அது உண்மையிலே 2 பேருடைய காமெடியில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில இடங்களில் விஷால் சார்லாம் தாக்கியிருக்கோம். அது ரொம்ப ஆக்சுவலாக அந்த இப்போ ட்ரெய்லரில் வர ஷார்ட்டே நான் தூக்கிட்டேன் சீன்லேருந்து. ஃபஸ்ட்டு சீனில் இருந்துட்டு அடிச்சுட்டு பேப்பரை கொடுக்கும்போது பார்த்துட்டு என்னது அசோசியேட் திடீர்னு அடிச்சிருக்காரு அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் டைலாக்லாம் வேறு மாதிரி எழுதிட்டாரு, அதனால அடிச்சிட்டாரு அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இதில் வர்ற விஷயத்த சொம்மாங்க தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, சேப்பம் சொல்லி அவரே சேர்த்து ட்ரெய்லர்லாம் இருந்துச்சான். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் வேண்டாம்னு சொன்னால் கூட அது இல்லை இது நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி கருணாஸ் பேசும்போது இன்னும் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாலே சின்ன விஷயங்கள்லாம் வச்சான். அது ரொம்ப படமாக பார்க்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ஒரு மயம் கோபி என்ன கிட்டத்தட்ட அண்ணம்பர்னு சொல்லலாம். ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல ஆத்மார்த்தமான மனிதர், ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கன்றது கரெக்டாக அதில் விஷால் சாருடைய அண்ணன் கேரக்டராக வந்துருக்கு. ரொம்ப விஷயங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். கேத்ரின் த்ரஷா மெட்ராஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு டோட்டலாக இந்த படம் வந்து வேறு ஒரு லுக்கில் இருக்கும். கண்டிப்பாக பெரிய படம் ஃபுல்லாக வருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு ½ பர்சன் ஒரு 40 மினிட்ஸ் தான் வருவாங்க. ஆனாலும் அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி மீனுக்குட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வேறு மாதிரியான இவங்களுக்குள்ள என் படங்களில் வந்து காதல் போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு இதுவாக இருக்குது. அவங்க ஏன் ஹீரோயின் வரலன்னு வருத்தம் இருக்கும். அவங்க ஏதோ ஃபாரினில் ஏதோ சாங் ஷூட்டிங் தெலுங்கு போயிருக்காங்க, அதனால வரல. அதே மாதிரி பவனா ஒரு சின்ன கேரக்டர் தானே இருக்குது, ஒரு 4 நாள் பண்ண முடியுமான்னு அப்படின்னு. அந்த படத்துக்குள்ளே இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் வரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த படத்தில் ஆத்மா முனிஷ்காந்தெலாம் சும்மா ஒரு 2 சீன் வருவாப்புல, திடீர்னு வாங்க பசங்க டூர் பண்ணுறதுனால கூப்பிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்குள்ளே விரும்பி எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை ட்ரை பண்ணியிருக்கான் பாலசுப்ரமணியம் சார். பசங்க டூல எப்படி ஒரு லுக்கில் குழந்தை உலகத்துக்குள்ள ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்தாரோ, இந்த படத்தில் டோட்டலாக ஒரு ட்ரெயின் உள்ள வேற ஒரு வார்ம் இதில் டோட்டலாக படமே வந்து பார்க்குறதுக்கு வேற ஒரு லுக்கில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் எடிட்டர் பிரதீப் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் புதுசாக அறிமுகப்படுத்திருக்கான். ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு எடிட்டிங்காக வேறு மாதிரி இது கொடுத்துருக்காப்புல. நல்ல டெக்னீஷியன் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் கிரண் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே முருகராஜ் சார்லேருந்து கூட இருந்துக்கிட்டு பொதுவாக வந்து ஒரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு காப்பி அடிப்படையில் தான் அந்த படத்தை பண்ணேன். நான் அதே வேணான்னு சொன்னேன், சார் கொஞ்சம் பண்ணியிருங்க சார், பெரிய மென்டல் டார்ச்சரு தேவையில்லாமல் அது எனக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்களே பண்ணுங்கள், அதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாங்க. பொதுவாக ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா படத்துக்குள்ளே என்ன செலவு பண்ணியிருக்காங்க, என்ன இது வருது அப்படின்றத ரொம்ப ஆவலாக இருப்பார். விஷால் சார் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பார். அவர் டெய்லி பார்ப்பார், இன்றைக்கி எவ்வளோ ஃபைட்டர்ஸ் வர்றாங்க, இன்றைக்கி ஏன் இவ்வளோ க்ரௌடு எதுக்கு பாண்டி, ஃபைட்லாம் ஏன் இவ்வளோக்கும் இருக்காது, ரேஸ் எல்லாம் நம்மளே சேர்ந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு செலவை மிச்சம் பண்ணுறதுல ஒரு ஹீரோ நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு சேவ் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருக்காரு. இப்போ கண்டிப்பாக எல்லா ப்ரொடியூசருக்கும் அப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாவே அடுத்தடுத்த ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப அமையும். நல்ல படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை. கண்டிப்பாக இந்த படமும் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையும். வெற்றிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக